வணக்கம் அக்கா. நான் உங்க அகிலா. இன்னைக்கு ஒரு மங்களகரமான கோலம் போட்டுக்கிட்டே நம்ம ஊர்ல நிஜமாவே நடந்த ஒரு சுவராசியமான கதையை சொல்ல போறேன் மக்கா. கோலத்தை பார்த்துக்கிட்டே கதையையும் கேளுங்க. கேட்க கேட்க அவ்வளவு நல்லா இருக்கும். நம்ம ஊர் தெருவில் ரெண்டு பக்கத்து வீடு இருந்துச்சு மக்கா. ஒரு வீட்டில் முனியம்மா அம்மச்சி, அடுத்த வீட்டில் ரங்கநாயகி அக்கா. இந்த ரெண்டு குடும்பமும் முன்னாடி எப்படின்னு கேட்டா நகமும் சதையும் போலே அவ்வளவு ஒற்றுமையா இருந்தாங்களாக்கும். ஒருத்தர் வீட்டில் இன்னைக்கு சாம்பார் வச்சா அதுதானா அடுத்த வீட்டு டிபன் பாக்ஸ்க்கு போயிரும். இன்னொருத்தர் வீட்டில் விசேஷம்னா இவங்க ஓடி போய் பாய் விரிப்பாங்க. அக்கா, இன்னைக்கு என்ன கறி வச்சீங்க? மக்கா, லேவனுக்கும் உடம்பு சரியில்லையாமே, இந்த கஷாயத்தை குடிச்சு பார்க்க சொல்லு அப்படின்னு காலம்பர விடியறதுல இருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் ரெண்டு வீட்டுக்கும் நடுவுல பாச மழை தான். சுருக்கமா சொன்னா அவங்க ரெண்டு வேற வேற வீடு இல்ல மக்கா, ஒரே குடும்பம் போலே வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா விதி யாரை விட்டுச்சு மக்கா? ஒரு நாள் என்னாச்சுன்னா, ரொம்ப சப்பையான ஒரு சின்ன விஷயம். ஒரு வீட்டு வளர்ப்பு கோழி தெரியாம வேலி சாடி அடுத்த வீட்டு முத்தத்துக்குள்ள மூற்றத்துக்குள் போயிருச்சு. அங்க அழகா நட்டு வச்சிருந்த ஒரு ரோஜா செடியோட மண்ணை கிளறி செடியை கொஞ்சம் போக்காக்குருச்சு, பாழாக்குருச்சு. அவ்வளவுதான். அதை பார்த்த உடனே அந்த வீட்டு அக்காவுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வந்துட்டு, அக்கா, என்ன உங்க கோழி இப்படி வந்து என் செடியை கிண்டி வச்சிருக்கு, கொஞ்சம் பார்த்து வளர்க்க கூடாதா அப்படின்னு சத்தம் போட்டாங்க. அதுக்கு அடுத்த வீட்டு அக்கா சும்மா இருப்பாங்களா? ஏம் அக்கா, கோழினா அப்படித்தான் செய்யும், அதுக்கு என்ன இப்போ? அது என்ன தெரிஞ்சா பண்ணுச்சு? உங்க செடி என்ன அவ்வளோ பெரிய கோபுரத்துலையா தொங்குது அப்படின்னு பதிலுக்கு கத்துனாங்க. உங்க கோழி தான் என் செடியை போக்காக்குச்சு. இல்ல, எங்க கோழி அப்படி செய்யாது, நீங்க வேணும்னே சொல்லுதீங்க. இப்படி நீயா நானா அப்படின்னு ஆரம்பிச்ச அந்த சின்ன வார்த்தை தகராறு நாளுக்கு நாள் பெரிய கௌரவ பிரச்சனையா மாறிட்டு மக்கா. ஈகோ தலைக்கேறிட்டு அன்னைக்கு ஆரம்பிச்ச சண்டை அப்படியே பெருசாகி ரெண்டு வீட்டுக்காரங்களும் பேசுறதையே மொத்தமா நிப்பாட்டிட்டாங்க. முத்தத்துல ரெண்டு பேரும் நேருக்கு நேர் பார்த்தா கூட மூஞ்சியை அப்படி ஒரு திருப்பிட்டு போவாங்க மக்கா. அந்த வழியா போற மற்றவங்களுக்கு கூட அந்த இடத்துல ஒரு பயங்கரமான குளுமை, அமைதி நிலவுறது நல்லா தெரியும். ஊர்ல இருக்கிற பெரியவங்க, தெருவில் இருக்கிற மற்றவங்க எல்லாரும் எவ்வளவோ சமாதானம் பண்ணி பார்த்தாங்க. ஏமா, ஒரு கோழிக்காக இப்படி பல வருஷ பாசத்தை விட்டீங்களே மக்கா அப்படின்னு கேட்டு பார்த்தாங்க. ஆனா ரெண்டு பக்கமும் பிடிவாதம் பலமா இருந்ததுனால யாராலையும் அவங்கள சேர்த்து வைக்க முடியல. மாசக்கணக்கா இந்த சண்டை அப்படியே இழுத்துக்கிட்டே போச்சு. அப்படி ஒரு சூழ்நிலையில தான் அந்த வருஷ தீபாவளி பண்டிகை வந்துச்சு மக்கா. ஊரே கொண்டாட்டத்துல இருக்கு. ஆனா இந்த ரெண்டு வீட்லயும் ஒரு கலகலப்பு இல்லாம இருந்துச்சு. அப்போதான் அந்த தெருவுல இருந்த ஒரு வயசான அம்மச்சி ஒரு சூப்பர் யோசனை பண்ணாங்க. தீபாவளி அன்னைக்கு காலம்பர 4 மணிக்கே எழுந்து அந்த ரெண்டு வீட்டுக்கும் பொதுவா இருக்கிற தெரு நடுவுல ஒரு பெரிய கோலத்தை போட ஆரம்பிச்சாங்க. சும்மா சாதாரண கோலம் இல்ல மக்கா, புள்ளியே இல்லாத ஒரு பெரிய ரங்கோலி கோலம். அதுல வளைவுகள் சூழல்கள்னு அம்மச்சி ரொம்ப நிதானமா ரசிச்சு ரசிச்சு வரைஞ்சாங்க. விடிஞ்சு காலையில ஒரு வீட்டு அக்கா முத்தத்தை பெருக்க வெளியில வந்தாங்க. தெரு நடுவுல அம்மச்சி கோலம் போடுறத பார்த்துட்டு அப்படியே அசந்து நின்னுட்டாங்க. அதே நேரத்துல அடுத்த வீட்டு அக்காவும் கதவை திறந்துட்டு வெளியில வந்தாங்க. அவங்களும் இந்த கோலத்தை பார்க்காங்க. ரெண்டு பேரும் அம்மச்சி போடுற அந்த அழகிய கோலத்தை அப்படியே கண் இமைக்காம ரசிச்சுட்டு நின்னாங்க. ஆனா ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கல. அம்மச்சிக்கு விஷயம் விளங்கிட்டு அவங்க அந்த கோலத்துக்கு கலர் பொடிகளை போட ஆரம்பிச்சாங்க. போட்டுக்கிட்டே அந்த ரெண்டு பேரையும் பார்த்து சிரிச்ச முகத்தோட சொன்னாங்க, ஏம்மா, இந்த கோலத்தை பாருங்களேன், இதில் இந்த வெள்ளை கலர் பொடி மட்டும் இருந்தால் இந்த கோலம் முழுசாகுமோ? இல்லை, நான் வச்சிருக்கிற இந்த சிவப்பு கலர் மட்டும் இருந்தால் இதுக்கு அழகு வருமோ? மஞ்சள், பச்சை, நீலமனு எல்லா கலரும் ஒன்றா சேர்ந்ததால தானே இந்த கோலம் பார்க்கறதுக்கே அவ்வளவு அழகா கண்ணை பறிக்குது. அதே மாதிரி தான் மக்கா நம்ம வாழ்க்கையும். மனுஷங்க எல்லாரும் வேற வேற குணமுள்ளவங்களா இருக்கலாம். ஆனால் எல்லாரும் ஒற்றுமையா ஒன்றா சேர்ந்திருந்தாதான் குடும்பமும் அழகு, நம்ம வாழ்க்கையும் அழகு. அதை விட்டுட்டு நாங்கள் தனித்தனியாக தான் இருப்போம்னா வாழ்க்கை வெற்று மண்ணாக தான் இருக்கும். அம்மச்சி சொன்ன அந்த வார்த்தை சுத்தியல் அடி போலே அந்த ரெண்டு அக்காமாரோட மனசுக்குள்ளேயும் அப்படியே பட்டுச்சு மக்கா. தங்களோட தப்பை அவங்க உணர்ந்தாங்க. கொஞ்ச நேரம் ரெண்டு பேருக்குமே பேச்சே வரல. அமைதியாக நின்னாங்க. கண்ணில் லேசாக தண்ணி முட்டிட்டு அப்புறம் மெதுவாக,
ஒருத்தர் இன்னொருத்தர் மூஞ்சிய பார்த்தாங்க. அந்த பார்வையிலேயே எல்லா கோபமும் கரைஞ்சு போச்சு மக்கா. 2 பேரும் மனசார சிரிச்சாங்க. அடுத்த நிமிஷமே ஒரு அக்கா, வாங்கக்கா, விசேஷ நாளுமா அதுவுமா என்ன சண்டை வேண்டி கிடக்கு, வீட்டுக்கு வாங்க, சூடா ஒரு சுக்கு காஃபி குடிச்சிட்டு பேசலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அவ்வளோதான் மக்கா. மாசக்கணக்கா மனசுக்குள்ள வச்சிருந்த அந்த பெரிய சண்டை அம்மச்சியோட அந்த ஒரு கோலத்தாலையும் வார்த்தையாலையும் அன்னைக்கே அடியோடு முடிஞ்சு போச்சு. ஒரு சின்ன கோழி ஆரம்பிச்சு வச்ச சண்டைய ஒரு அழகான கோலம் தீர்த்து வச்சு 2 குடும்பத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சிருச்சு பாத்தீங்களா? அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஊர்ல ஒரு முக்கியமான விஷயத்தை எல்லாரும் ஆழமா புரிஞ்சுக்கிட்டாங்க மக்கா. சண்டை போடுறதுக்கோ ஒரு உறவை உடைக்கிறதுக்கோ ஒரு நிமிஷம் போதும். ஆனா அந்த உறவை காலம் பூரா காப்பாத்தி பக்குவமா கூட்டிட்டு போறதுக்கு ரொம்ப பெரிய மனசு வேணும், விட்டு கொடுத்தல் வேணும்க்கா. இப்போ நான் இந்த கோலத்துக்கு கலர் போடுறப்போ எனக்கு எங்க ஊர்ல நடந்த அந்த தீபாவளி கதை தான் ஞாபகத்துக்கு வருது. இந்த கோலத்துல இருக்கிற ஒவ்வொரு கலரும் நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒற்றுமைய சொல்லுது. இதுல இருக்கிற ஒவ்வொரு பூவும் நம்ம மனசோட சந்தோஷத்தை சொல்லுது. நாம வரைகிற ஒவ்வொரு வட்டமும் நம்ம குடும்பத்தோட பாசத்தை சொல்லுது. அதனால தான் நான் எப்பவும் சொல்லுவேன், கோலம் அப்படிங்கிறது வெறும் வீட்டு வாசல் அலங்காரம் மட்டும் இல்லை மக்கா. அது நமக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குற ஒரு பாடம், ஒரு நல்ல நினைவு, ஒரு அழகான வாழ்க்கை கதை. சரி மக்கா, பேசிட்டே இருந்ததுல இப்போ நம்ம கோலமும் ரொம்ப அழகா முழுமையா முடிஞ்சிட்டு. பார்க்கறதுக்கே எவ்வளவு லட்சணமா கலையா இருக்கு பார்த்தீங்களா? இந்த கோலமும் நான் சொன்ன இந்த கதையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க மக்கா. உங்க வீட்லயோ அல்லது உங்க பக்கத்து வீட்லயோ இந்த மாதிரி ஏதாச்சும் சுவராசியமான சம்பவம் நடந்திருந்தா அதை கீழே கமெண்ட்லையும் கூட பகிர்ந்துக்கோங்க. நான் கண்டிப்பா வாசிப்பேன். நான் உங்க அகிலா. அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான கோலத்தோட அதை விட ஒரு அருமையான கதையோட உங்களை வந்து பார்க்கேன். நன்றி மக்கா.